நோயும் குறையல, செலவும் ஆச்சு, வலியும் குறையல, வாழ்க்கையே கேள்விக்குறியாக விட்டது அப்படின்ற கவலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கணும். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது காலில் இருக்க ஏதோ ரத்தக்குழா பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாதுங்க. 3 பெரிய பக்க விளைவுகள் வெரிகோஸ் வெயினால் ஏற்படும். நீங்கள் பார்க்கக்கூடிய 100 பேரில் குறைந்தது 50 பேருக்காவது வெரிகோஸ் வெயின் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அல்லது ஸ்டேஜ் 4 இருக்கிறத பார்க்க முடியும். நான் நான்வெஜ் சாப்பிடல, டாக்டர் சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், மருந்துகள் சாப்பிட்றேன், ஸ்டில் எனக்கு அந்த புண்ணு ஆறல, சுகர் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, புண்ணு ஆறலைன்னா நீங்கள் ஸ்டேஜ் 4 வெரிகோஸ் வெயினில் இருப்பீங்க. அந்த மருந்து குழம்பை தாளிக்க உபயோகப்படுத்துறதே விளக்கெண்ணெய் தான். அப்போ விளக்கெண்ணெய் போட்டு தாளித்து அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஹெல்த் கஃபே யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மனிதன் பிறந்ததிலிருந்து போகின்ற வரை சில வகையான நோய்கள் ஆண், பெண், வயதானவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் அப்படிங்கிற பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் பாதிக்கிறத பார்க்கணும். இந்த சில வகையான நோய்கள், இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களை தடுக்க, குணமாக்க இன்றைக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு இது சார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் போகிறதுனால சிரமத்துக்கு உள்ளாகிறோம். அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும், அறுவை சிகிச்சை செய்தும் குணமாகவில்லைன்னு கவலைக்குள்ளாவதும், அறுவை சிகிச்சை செய்தால் தீர்ந்துடும் சொன்னாங்க சார், அதுக்காக நான் போய் அறுவை சிகிச்சை செய்தேன், ஆனால் குணமாகாமல் திரும்பவும் நோய் வந்துருச்சு, நோயும் குறையலை, செலவும் ஆச்சு, வலியும் குறையலை, வாழ்க்கையே கேள்விக்குறியாக விட்டது அப்படின்ற கவலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு நோய் தான் வெரிகோஸ் வெயின்ஸ். நரம்பு சுருள் நோய், சிலந்தி நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்றைக்கு நம்மில் நிறைய பேரை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். பிரசவ காலத்திற்கு பிறகு பெண்களையும், 40 வயதுக்கு மேலே ஆண்களையும், தினசரி 2 மணி நேரத்திற்கு மேல் நின்று வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண்களையும், தினசரி 4 மணி நேரத்திற்கு மேல் பிரயாணம் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி, கால்களுடைய நிறமாற்றம் ஏற்பட்டு, கால்களுடைய செயல்பாடு குறைந்து போய், கால்களில் அரிப்புகள் ஏற்பட்டு பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்கி நம்மை சிரமப்படுத்துகின்ற மோசமான நோய்களில் ஒன்றாக தான் வெரிகோஸ் வெயின் பார்க்குறோம். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது காலில் இருக்க ஏதோ ரத்தக்குழா பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாதுங்க. 3 பெரிய பக்க விளைவுகள் வெரிகோஸ் வெயினால் ஏற்படும். முதலாவது பக்க விளைவு மாரடைப்பு. இன்றைக்கு வெரிகோஸ் வெயினில் ஏற்படுகின்ற இரத்த கட்டிகள் உடலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் வெரிகோஸ் வெயினால் ஏற்படுகின்ற மற்றும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த கட்டிகள் நுரையீரலுக்குள் சென்று அடைப்பை ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திடும். பக்கவாதம் சார்ந்த நோய்களும், இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பிலால் இரத்த குழாய்கள் செயலிழந்து போகக்கூடிய நோய்களும் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்கள் நம்ம ஏற்படுவதற்கான காரணங்களாக பெரும்பாலும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய நோய்களாகத்தான் வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நீங்களே ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்குள்ளே போங்களேன். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாரடைப்பால் படுத்து கிடப்பவர்கள், பக்கவாதத்தால் படுத்து கிடப்பவர்களை போய் அவர்களுடைய கால்களில் வெரிகோஸ் வெயின் இருக்காங்கிற ஒரு சின்ன பரிசோதனை செய்து பாருங்களேன். நீங்கள் பார்க்கக்கூடிய 100 பேரில் குறைந்தது 50 பேருக்காவது வெரிகோஸ் வெயின் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அல்லது ஸ்டேஜ் 4 இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ வெரிகோஸ் வெயின் நோய் நமக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய பக்க விளைவை, நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா, அப்போ அந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்த, குணப்படுத்த நம்ம கொஞ்சம் முயற்சிகள் எடுத்து தானே ஆகணும். அந்த விதமான முயற்சிகள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வெரிகோஸ் வெயின் நோயை 5 நிலைகளை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாங்க. 5 ஸ்டேஜஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் ஸ்டேஜ், இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு முன்னாடி காலில், தொடைப்பகுதிகளில் அப்படியே பச்சை பச்சையாக கோடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜ் 1ல் பெரும்பாலும் வலி, வேதனை, எரிச்சல் எதுவுமே இருக்காது. பார்த்தா காலில் கோடுகள் இருக்கும். நம்மளே கேட்போம், இது என்ன கால்களில் ஒரு மாதிரி கோடு கூடாக இருக்கே, அரிப்பு இருக்கா, வலி இருக்கான்னு தொட்டு தொட்டு பார்ப்போம். எதுவுமே இருக்காது. உடல் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தைராய்டு நோயோடு பாதிப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் மாதவிலக்கு நேரங்களில் அந்த ஸ்டேஜ் 1லேயே லேசாக வலி இருக்கிறத பார்க்கலாம். ஸ்டேஜ் 2 வரும்போது உங்களுக்கு அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாம் கரும்பச்சை நிறமாகவோ அல்லது பழுப்பு நிறமாகவோ மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே வலி வரும். நீண்ட நேரம் நிற்கிறோம், கோவில் போய் க்யூவில் நிற்கிறோம்,
கல்யாணத்துக்கு நிற்கிறோம், பஸ்ஸில் நிற்கிறோம், ட்ரெயினில் நிற்கிறோம், அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வரதை பார்க்க முடியும். பச்சை நிறமான கோடுகள் கரும்பச்சை நிறமாகவோ பழுப்பு நிறமாக மாறும்போதோ வலி இருக்கும். ஆனால் ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த வலி இருக்காது. அதனால் 99% பேர் இந்த முதல் நிலை 2ஆம் நிலை வரும்போது இது என்னன்னு கூட கவனிக்க மாட்டாங்க, டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க, என்ன ஏதுங்கிற ஒரு கவலையற்று இருந்துருவாங்க. இப்போ தான் 3rd ஸ்டேஜ் வரும். 3rd ஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா முதல் முறையாக இனம் புரியாத சொல்ல முடியாத வலி கால்களில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியல, வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி எண்ணெய் போடுறது அல்லது ஏதாவது கொஞ்சம் அழுத்தி மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செஞ்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்றைக்கு இந்த 3rd ஸ்டேஜில் தான் ஏற்படும். 3rd ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த சிரமம் தான் இன்றைக்கு முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, ஏன் வலி ஏற்படுது அப்படின்னு இருக்கும். கால்களில் லேசான ஒரு சிலந்தி போல இருந்த ஒரு நிலை மாறி நம்ம முட்டுக்கு பின்புறம், முட்டுக்கு சைடில், காலோட காஃப் மசிலில், தொடை பகுதியில், தொடையோட பின்புற பகுதிகளில் இரத்த குழாய்கள் வெளியில் இருக்கிறத போல் பார்க்க முடியும். ஒரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டால் எப்படி இருக்கும், அந்த முடிச்சு மட்டும் எப்படி கயிறுக்கு வெளியில் தெரியும், அதே போல் கால்களில் வருவதை பார்க்க முடியும். பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலிகளிலிருந்து உடலை அதிகமாக சிரமப்படுத்தும் போது ஏற்படுகின்ற வலிகளோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்டேஜ் 4 இதுதான் மோசமானது. வலி கால் பூரா இருக்கும், கால்கள் அங்கங்கே அரிப்பு இருக்கும், காலோட நிறம் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். ஏதாவது லேசாக ஒரு காயம் பட்டால் கூட ஏற்படுகின்ற புண் சர்க்கரை நோய் இல்லை என்றாலும் ஆறாத நிலையில் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் ஆற்றணும். திரும்ப திரும்ப புண்ணாகும், திரும்ப திரும்ப அரிப்பு வரும். நான் நான்வெஜ் சாப்பிடல, டாக்டர் சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், மருந்துகள் சாப்பிட்றேன், ஸ்டில் எனக்கு அந்த புண்ணு ஆறலை. சுகர் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, புண்ணு ஆறலைன்னா நீங்கள் ஸ்டேஜ் 4 வெரிகோஸ் வெயினில் இருப்பீங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, உடம்புக்கு வெளியில் இரத்த குழாய் எனக்கு தெரியலையே, எனக்கு வெரிகோஸ் வெயின் இல்லையேமோ. ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாயுடைய வால்வுகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு பெருசாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5ங்க, இதுதான் கஷ்டமான ஸ்டேஜ். கால்கள் கருமை நிறமாக மாறிப்போவது, கால்களில் கடுமையான அரிப்பு ஏற்படுவது, கால்களில் கடுமையான புண்கள் ஏற்படுவது, இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணால் தீந்துரும், சரி போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ண காயம் கூட ஆறாமல். சென்ற வாரம் கூட நான் மதுரையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்திருந்தார். கால்களில் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க லேசர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. லேசர் பண்ண முயற்சி செய்து அது சரியாக நடக்கலைன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி பார்க்கும்போது 3 இடங்களில் போடப்பட்ட ஓட்டையில் 3 இடங்களுமே ஆறாமல் கடுமையான காயத்தோடு ஒருத்தர் வந்திருந்தார். அவ்வளோ வருத்தம் இருக்குது. வேலைக்கு போனால் தான் சார் குடும்பம் நடத்த முடியும், இந்த காயத்தினால என்னால் வேலைக்கும் போக முடியல, வீட்டில் உட்கார முடியல, எப்போ நோய் தீருங்கிறத காத்துக்கிட்டு இருக்கேன், என்டையர் ஃபேமிலியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், இருக்கிற நகைகளை விற்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தத்தோடு என்கிட்ட சொன்னார். இதுதான் இன்றைக்கு நிறைய பேர், நம்மில் நிறைய பேர், திருப்பூர் மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கோ அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோயினால் கடுமையாக பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போ அந்த வெரிகோஸ் வெயின் நிலை 1 to 5 வரை வந்து விட்டது. இப்போ வெரிகோஸ் வெயினை குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? 5 அழகான வழிகள் சொல்லித்தரேன். சிம்பிள் பட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ். நம்பர் 1, உங்களுக்கு இருக்க வெரிகோஸ் வெயின் நோய்க்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் L10ங்க. என்னோடய ஃபேவரட் ட்ரீட்மெண்ட். லட்சக்கணக்கானோர் வெறும் L10 கொண்டே முதல் நிலை 2ஆம் நிலை வெரிகோஸ் வெயினை குணப்படுத்தியிருக்காங்க. நல்லா எண்ணெயில் தண்ணியில் ஊற வைங்க, அரைங்க, அந்த எல்லை எடுத்து தொடையிலிருந்து கால் வரையணும். வெரிகோஸ் வெயின் இருக்க இடம் இல்லாத இடம்னு பார்க்காம வாரத்துக்கு 2 நாள் ரைட்டு லெஃப்ட்டு இந்த எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். லீவ் இட் ஃபார் அபவுட் 45 minutes. எதுவுமே பண்ணாமல் ஒரு 45 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் வெந்நீர் போட்டு காலை கழுவுங்க. ரொம்ப அழகாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினுடைய சிரமங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 இருக்கீங்களோ, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் இருந்தாலும் அது கூட வெறும் L10 போட ஆரம்பிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமம் படிப்படியாக குறையிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ L10 நம்பர் 1 ட்ரீட்மெண்ட். நம்பர் 2, வெங்காயத்தால் காலிஃப்ளவரை அரைத்து போடக்கூடிய சுலபமான ஒரு சிகிச்சை. வெங்காயத்தால் எடுத்துங்க. வெங்காயத்தால் தான் நமக்கு கிடைக்கும், மார்க்கெட்டில் இப்போ கீரையாகவே கிடைக்கிறத பார்க்குறோம். ஒரு கைப்பிடி வெட்டப்பட்ட வெங்காயத்தால் எடுத்துகிட்டு அது கூட காலிஃப்ளவர் ஒரு துண்டு எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி போட்டு மைய அரைங்க.
ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கோ அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். வெங்காயத்தால் காலிஃப்ளவரை வந்து கால் பூரா போடணும்னு அவசியம் கிடையாது. வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஆனால் திக்காக ஒரு 1/2 இன்ச் போடுங்க. போட்டுட்டு ஒரு 1 hour விட்டு வாஷ் பண்ணுங்கள். பெரிய சேஞ்ச் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, எப்படி இது ரெண்டும் பெரிய எஃபெக்டிவாக இருக்கோ அதே போல் சிறந்த பலனளிக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து எது தெரியுமா? இன்றைக்கு எண்ணெய் குளியல் தாங்க. விளக்கெண்ணெய் குளியல் என்னோடய ஃபேவரெட்டுன்னே நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வரையிலும் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் நோயாளிகள், இந்த ஸ்டேஜ் அடுத்து 4ஓ 5ஓ போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் நோயாளிகள் வெறும் விளக்கெண்ணெய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு தினசரி குளிப்பதற்கு முன்பு இடுப்பிலிருந்து கால் வரை நன்றாக கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக தேய்த்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து குளிக்க முடியுமான்னு பாருங்கள். அவ்வளவு அழகாக உங்களுடைய அந்த மாற்றம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வெரிகோஸ் வெயின் நோயை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்த 3rd ஸ்டேஜிலேருந்து 2ஆக மாற்ற, 2லேருந்து 1ஆக மாற்ற நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த மருந்து எதுனா நிச்சயமாக விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பதே அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கலாச்சாரமாக விளக்கெண்ணெய் உபயோகப்படுத்தாத சமூகமாக நம்ம மாறிட்டோம். கிராமங்கள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வச்சா விளக்கெண்ணெய் போடுவாங்க, புளிக்குழம்பு வச்சா விளக்கெண்ணெய் போடுவாங்க, மொச்சக்கொட்டை காராமணி வைத்து செய்யக்கூடிய எல்லா உணவுகளும் விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மருந்து குழம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மருந்து குழம்புங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த மருந்து குழம்பை தாளிக்க உபயோகப்படுத்துறதே விளக்கெண்ணெய் தான். அப்போ விளக்கெண்ணெய் போட்டு தாளித்து அது சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படியே கனகனகனன் இருக்கும். மாலை நேரங்களில் உடல் கழியும். உடம்புல இருக்கக்கூடிய வாதமும் பித்தமும் ஆமமும் உடலை விட்டு வெளியில் போகும்போது உடம்பு நல்லாயிருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்தவரையிலும் அந்த மருந்து குழம்பு தான். அப்போ அந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு சமூகமாக நாம் இருந்தபோது நமக்கு வெரிகோஸ் வெயின் பெருசாக வரல. ஆனால் எப்போ அதை நம்ம மறந்தோமோ அப்போவே நமக்கு வெரிகோஸ் வெயின் நோய் ஆரம்பித்து விட்டது. ஸோ வெரிகோஸ் வெயின் நோயாளிகள் உட்புறமாக அல்ல வெளிப்புறமாக விளக்கெண்ணெய் தேய்ங்க. அவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். 4வது, பொதுவாக ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வரும்போது என்னதான் உட்புற வெளிப்புற மருந்துகள் இருந்தாலுமே அட்டை பூச்சியை வைத்து கடிக்க வைத்து உள்ளிருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு சிகிச்சை, ஜலோகா சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அட்டை பூச்சி கடி சிகிச்சை மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய மருத்துவமனையில் எத்தனையோ 1000 பேர் அட்டை பூச்சி சிகிச்சையை வச்சு நாங்கள் குணப்படுத்தியிருப்போம். சென்னையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு 2 கால்லையும் வெரிகோஸ் வெயின். அவருடைய மிகப்பெரிய மன பாதிப்பு என்ன ஆச்சுன்னா, இந்த வெரிகோஸ் வெயினால் இருக்கிற பெஸ்ட்டு டாக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துட்டார். அதனால் புண்ணு ஏற்பட்டிருக்கு, புண்ணு ஆற முடியல. அந்த ஆறாததுனால என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து தண்ணி வடிய ஆரம்பிக்குது. அந்த தண்ணியில் ஏற்படுகின்ற துர்நாற்றம் அவர் எங்கே இருந்தாலுமே, அவர் என்ன பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே ஸ்டாஃபோட முகத்தில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தினா கூட அவருக்கு மனவலி. வீட்டுக்கு வந்தாலும் அதே பிரச்சனை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வழக்கமாக குழந்தைகள் மனைவி இருக்கக்கூடிய வீடை விடுத்து தனியாக இன்னொரு இடத்துல போய் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஆளை வச்சுட்டு பிஸ்னஸை பார்க்கறதில்ல, எதுவும் பார்க்கறதில்ல, வீட்டை விட்டே வெளியில் வரதில்லை, பயங்கர டிப்ரெஷன். இப்போ என்ன, அவர் பார்த்துருந்த போது அவருடைய கால்கள்லாம் நான் பரிசோதனை செய்து பார்த்துட்டு அவருக்கு அந்த ஜலோகா அட்டை பூச்சியை வைத்து கடிக்கக்கூடிய அந்த சிகிச்சை கொடுத்தேன். 6 மாத கால சிகிச்சையில் அவருடைய காலில் எங்கே காயம் இருந்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகி விட்டதை பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக ஆறாத புண்ணையும் ஆறாத வெரிகோஸ் வெயின் சார்ந்த அந்த மாற்றத்தையும் பல முறை அறுவை சிகிச்சை செய்தும் தீராத வெரிகோஸ் வெயின் சார்ந்த நோயையும் குணப்படுத்த சிறந்த ஒரு சிகிச்சை எதுனா அட்டை பூச்சி வைத்து கடிக்க வைத்து உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை சக் பண்ணி எடுக்கக்கூடியது. அவரோட கால் எப்படி இருந்ததுன்னா, முட்டிக்கு கீழே அவருக்கு தோலே கிடையாதுங்க, வெறும் புண்ணு. நல்லா போட்டு கட்டி எவ்வளோ காட்டன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, காசும் காட்டணும். அப்படியே அதை எடுக்கும் போதே அப்படியே வெள்ளையாக சீழ் வடிந்து அதை எடுத்தாலே ஒரு குப்புன்னு ஒரு கெட்ட நாற்றம் அந்த ரூம் ஃபுல்லாக பரவும். அவ்வளோ மோசமாக இருந்தார். அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டீடாக்ஸ் சிகிச்சையெல்லாம் கொடுத்து உணவு முறைகளை கொடுத்து கரெக்டாக அந்த அட்டைப்பூச்சி சிகிச்சை கொடுத்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிருக்கக்கூடிய மசில் அப்படியே திருப்பி உருவாக ஆரம்பிச்சுது. கால் பூரா வெண்மையாக தசைகள் உருவாச்சு, தோல் உருவாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு கம்ப்ளீட்லி நார்மல். பட் இது நடக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அவ்வளோ அழகாக மாற்றத்தை கொண்டு வந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த இரத்த குழாய் சிறப்பு மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் குணப்படுத்த முடியாமல் இருந்த வெரிகோஸ் வெயினை குணப்படுத்தியது எது? இந்த அட்டைப்பூச்சி கடித்தல் தான்.
சார் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடியாது, சிம்பிளாக எங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டுங்க, வெரி மச் ஃபேவரட் எது தெரியுமா? மருதம்பட்டை சூர்ணம்ங்க. இந்த மருதம்பட்டை சூர்ணத்துடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நல்லதுங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் இரத்த குழாய்களுக்கும் நல்லது, வெரிகோஸ் வெயினுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். பொதுவாக நான் பரிந்துரைப்பது மருதம்பட்டை பால் கஷாயம்னு சொல்லுவோம். மருந்து கடையில் போங்க, நாட்டு மருந்து கடையில் போய் மருதம்பட்டை பால் வேணும்னு கேளுங்க. இந்த மருதம்பட்டை வாங்கிட்டு வாங்க, நல்ல சுத்தமான மருதம்பட்டை. ஒருவேளை உங்களுக்கு வெளியில் கிடைக்கலன்னா நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான மருதம்பட்டை சூரணம் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி கொடுப்பாங்க. ஒரு 100 மில்லி பால் எடுங்க, 200 மில்லி தண்ணி எடுங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் 3 கிராம் மருதம்பட்டை சூரணத்தை போட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அது பாயில் ஆகட்டும். அப்புறம் ஸ்லிம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சுண்ட வைங்க. சுண்ட வச்சு எடுக்கக்கூடிய 100 மில்லியாக குறைத்து எடுக்கக்கூடிய அந்த மருதம்பட்டை பால் கஷாயத்தை டெய்லி காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் சாப்பிடுங்க. உங்களோட வெரிகோஸ் வெயின் ஒரு 6 மாத காலத்தில் எங்கே போச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். வலி இருக்குது, வேதனை இருக்குது, கால் புண் ஆறலை, கால் நிறம் மாறி இருக்குது, அரிப்பு இருக்குது, எல்லாரும் சரிங்க. மருதம்பட்டை பால் கஷாயத்தை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ வெரிகோஸ் வெயின் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம மருத்துவமனையுடைய வெரிகோஸ் வெயின் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூச்சு பயிற்சிகள், என்ன உணவு சாப்பிட்டா வெரிகோஸ் வெயின் நோயை கட்டுப்படுத்த முடியும், எல் 10 எப்படி போடணும், காலிஃப்ளவர் 10 எப்படி போடணும், விளக்கெண்ணெய் எப்படி தேய்க்கணும், ஒருவேளை உங்களுக்கு இந்த அட்டைப்பூச்சி கடிப்பதற்கு தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா அந்த அப்பாயின்மெண்ட்ஸை எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகால் கரெக்டாக பண்ணுங்கள். வெரிகோஸ் வெயின் நோயை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தலாம். ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் ஏற்பட்டிருந்தாலும் குணப்படுத்தலாம். முறையான வழிமுறையோடு அதை பின்பற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குன்னா என் கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்வியை கேட்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். வெரிகோஸ் வெயினை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நண்பர்களோ தோழர்களோ யாராவது ஒருத்தர் ஆறாத புண்ணோடு வெரிகோஸ் வெயினோடு போராடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய கம்யூனிட்டி குரூப்ஸில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு தீர்வு தெரியாத போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோ ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பை குணமாவதற்கு கொடுப்பதாக இருப்பதனால இந்த வீடியோவை உங்கள் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.